இந்த வீடியோவில் சென்டர் ஓப்பன் வச்சு ஃபுல் சுடி டாப் எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாடல் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இதில் இந்த ஷோல்டரில் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதில் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். நமக்கு தேவையான ஹைட்டு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் இது கரெக்டாக பாடியோடைய உயரம் நமக்கு கரெக்டாக வந்துடும். அடுத்தது இப்போ பாவாடையுடைய உயரம் இவ்வளோ பெருசு இருக்குது. பாவாடையில் கீழ்ப்பக்கம் ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த இடம் ப்ளைனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடத்துல தையலை பிரிச்சுட்டு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் நமக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவு ஹைட் மொத்த உயரம் நம்ம வச்சுக்கணும். ஷோல்டர்லேருந்து நமக்கு கால் வரைக்கும் எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு பாடி உயரம் போக, அதில் பாடியுடைய உயரம் போக மீதி உள்ள அளவை எவ்வளோ எக்ஸஸாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் பாவாடை உயரத்தை கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதில் கை கொடுத்துருக்கும் போது இந்த இடத்துல ஃபுல்லும் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு பீஸாக வச்சு அப்படியே இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கையை தனியாக பிரித்து எடுத்துடணும். அதே மாதிரி பாடியை தனியாக இங்கே பிரித்து எடுத்துடணும். இதில் இப்போ பேக் சைடு பார்த்தோம்னா இந்த மாடலில் கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு ஃபுல் ஜிப்பு வைக்கணும். இந்த இடத்துல ஜிப்பு வச்சிடணும். பேக்ஸ் இந்த கழுத்து எல்லாமே நம்ம ஃபுல்லு எப்பயும் தைக்கிற மாதிரியே தைக்கணும். இதை எப்படி செய்யறதுன்றதை உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இதில் கை எப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, இந்த கை பீஸை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுத்துடணும். இது பொறுமையாக செய்யணும். அப்படியே வச்சு இழுத்தோம்னா கிழிஞ்சிடும். அதனால் பார்த்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த கையும் பிரித்து எடுத்துடணும். ரெண்டு சைட்லேயும் கை பிரித்து எடுத்துட்டோம். இந்த இடமும் ஜாயிண்டாகவே இருக்குது. இது எல்லாத்தையுமே இது அதே மாதிரி இந்த பாவாடையும் பிரித்து எடுத்துடணும். இந்த பாவாடையில் தையல் போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துலையும் தனியாக பிரித்து எடுத்துடணும். பாவாடையை பிரித்து எடுத்துட்டோம். அடுத்தது இந்த மாதிரி இப்படி உள்பக்கமாக இப்படி திருப்பிக்கங்க. இந்த இடத்துல இங்கே போட்டிருக்கிற தையல் இதை பிரிச்சிடணும். அதே மாதிரி இந்த சைடில் பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் மடித்து போடுற மாதிரி இப்படி மடித்து போட்டுட்டு பக்க கழுத்து வச்சு ஷோல்டர் வச்சுட்டு ஆம்கோல் வளைவு வச்சு நம்ம எப்படி வெட்டுவோமோ அதே மெத்தட்லேயே இப்போ வெட்டிடணும். இந்த மெட்டீரியலுக்கு அளவு சுடியை வச்சு எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்றத சொல்கிறேன். இதுல இருந்து மார்பு அளவு எவ்வளோ இருக்குதுன்றதை அளந்துக்குங்க. இதுலேருந்து 20 இன்ச் இருக்குது. 20 இன்ச் இருந்ததுன்னா இப்போ இது 2 மடிப்பு, இந்த ஃப்ரண்ட் ஒன்று பேக் ஒன்று இருக்குது. நம்ம வெட்டும்போது 4 மடிப்பாக போட்டு வெட்டணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த 20 இன்ச் இருந்ததில்ல அதை என்ன பண்ணணும், இப்படி ரெண்டாக மடித்தோம்னா நமக்கு 10 இன்ச்சு வரும். இப்படி 10 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். இதிலிருந்து தையலுக்காக இதுலேருந்து 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 11.5 இன்ச்சு இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இதோட மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கம்மியான அளவு 9 இன்ச்சு வருது மார்பு அளவு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 9 இன்ச்சு கூட 1.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 10.5 இன்ச்சுக்கு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருதோ அது கூட நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் அப்படியே. அடுத்தது இதில்
போட் நெக் வச்சுருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடணும், பக்க கழுத்து இந்த அளவோடு வச்சுக்கணும் இப்படி. அப்போ தான் நம்ம தச்சு திருப்பும்போது கரெக்டாக நமக்கு இந்த டிசைன் நமக்கு வரும். அடுத்தது இதிலிருந்து ஷோல்டருடைய அளவு வைக்கணும். இதில் ஷோல்டர் 3.5 இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் இதிலிருந்து 3.5 இன்ச்சு தையலுக்காக 3/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி 4.25 வைக்கணும். அடுத்தது ஆம்கோல் அளவு வைக்கும்போது இங்கேருந்து இப்போ இந்த இடம் வளைவு இருக்குதுல்ல, இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதிலேருந்து பார்த்தோம்னா 6 இன்ச்சு வருது. அப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம ஆம்கோலுடைய அளவு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் இருந்து 6 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கும் இந்த ஷோல்டருக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டு இதில் வளைவு போட்டுடணும். ஒன்னேகால் இன்ச் இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதில் வளைவு போட்டுடணும். இதில் இதை கட் பண்ண தேவையில்ல. கட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தையலை போட்டுட்டு திருப்பிக்கலாம். நமக்கு மார்பு சுற்றளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மீதி தையலுக்காக விட்டுருக்குறோன்றதை கணக்கு பண்ணி தைக்கும்போது இந்த ஜாயிண்ட்டு இந்த மார்க் பண்ணது மேலே வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மார்பு சுற்றளவு. அடுத்தது உயரத்துலேயும் இந்த இடத்துல கொஞ்சம் பெருசு சின்னதுமாக வருது இல்லை, அதனால் என்ன பண்ணுறீங்க, இதையும் கரெக்ட் பண்ணிவிடுங்க இப்படி. இப்போ இந்த அளவு எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுது. பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே கரெக்டான சைஸில் வந்துருச்சுது. இந்த இடத்துல சென்டருக்கு நேராக இப்படியே அர்க்கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்டருக்கு நேராக நம்ம மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராக ஒரு அர்க்கட் பண்ணிவிடுங்க. இப்படி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணோம்னா. ஃப்ரண்ட் பீஸை மட்டும் அப்படியே எடுத்து இதை உள்பக்கமாக இப்படி திருப்பி இப்படி எடுத்துக்குங்க. இந்த அர்க்கட் பண்ணோம்ல பக்க கழுத்துக்காக இந்த அர்க்காடும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுருங்க. இப்போ நம்ம தையல் போடும்போது இந்த இடத்துல இருந்து அப்படியே தையலை போட்டுட்டு அப்படியே நம்ம இதை கட் பண்ணிவிட்டு திருப்பும்போது கரெக்டான ஃபினிஷிங் வந்துடும். இப்போ இதில் ஃபுல்லும் தையல் போட்டோம். தையல் போடும்போது இந்த இடத்துல எம்ப்ராய்டிங் இருக்குது, அதை விட ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தள்ளி இந்த இடத்துல தையல் போட்டிருக்கிறோம். அப்படி இப்போ தையல்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தள்ளி இதை கட் பண்ணி எடுத்தாச்சுது. இதில் இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடணும். அப்போ திருப்பும்போது சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் அழகாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது தையலில் படாமல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது மேலே படிமான தையல் போட்டுடணும். இந்த மெத்தடில் செஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி பேக் சைட்லேயும் தச்சு திருப்பிடணும். இந்த அர்க்கட் பண்ணது இருக்குது இல்லை, அதை கரெக்டாக அப்படி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இப்படி தையல் போட்டுகிட்டே வந்துடணும்.
இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா இந்த தையலை ஒட்டி கட் பண்ணிடக்கூடாது. அப்புறம் நம்ம தச்சு திருப்பும் போது பிச்சுட்டு வந்துடும், பிசுறு வர மாதிரி ஆகிடும். அதனால் 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. அதை ஃப்ரண்ட்டில் செஞ்ச மாதிரியே இதுலேயும் தையலில் படாமல் அங்கங்கே தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பணும். இதில் ஜிப்பு வைக்கணும். அதனால் என்ன பண்ணிடுறோம், இந்த இடத்துலையும் ஒரு தையலை போட்டுருவோம், துணி நவராமல் இருக்கிறதுக்காக. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சென்டரில் இந்த இடத்துல உள்ள ஜாயிண்ட் இது பிரிச்சிடணும். இது பிரித்த உடனே இந்த இடம் இப்படி கேப் வந்துடும். இதில் என்ன பண்ணுறீங்க, இந்த இடம் எப்படி இருக்கோ அந்த சென்டரில் அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது இந்த பைப்பிங் வச்சுருக்கிறதுல படக்கூடாது, அதே மாதிரி இந்த சைடு பைப்பிங் வச்சுருக்கிறதுலையும் படக்கூடாது. படாத அளவுக்கு சென்டரில் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபுல் ஜிப்பு வாங்கிக்கோங்க. ஃபுல் ஜிப்பில் இந்த இடத்துலேருந்து கொஞ்சோண்டு ரன்னர் இப்படி கீழே இறக்கி விட்டுடணும். இறக்கி விட்டுட்டு இந்த சில்வர் போல் இருக்குது இல்லை, அதுக்கும் கீழே இந்த இடத்துல இப்படி இந்த பீஸை எடுத்து வைக்கணும். ஜிப்பு கரெக்டாக இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு மேலே இந்த பைப்பிங் வர்ற பீஸை எடுத்து இப்படி வச்சு, இந்த கலர் வெளில தெரியக்கூடாது, ஜிப்புடைய கலரு பைப்பிங்கை விட்டு வெளியில் தெரியாத அளவுக்கு அப்படியே வச்சு ஒரு தையல் போட்டுடணும். இவ்வளோ தூரம் தைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரன்னரை எடுத்து மேலே இப்படி விட்டுடணும். இப்போ கரெக்டாக அதே அளவுக்கு வச்சுட்டு இங்கே கீழே இருந்து தைச்சிட்டு வந்துடணும். இந்த பீஸை கொஞ்சோண்டு மடித்து தைச்சிட்டோம்னா அடுத்தது இந்த ரன்னரை நல்லா இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இப்படி நல்லா அழுத்தி இப்படி லாக் பண்ணிட்டோம்னா நமக்கு ஜிப்பு இந்த மாதிரி பிரிச்சுட்டு வராமல் இருக்கும். இங்கே கொக்கி வைக்கணுன்றது கூட கிடையாது. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும். இப்போ இந்த இடத்துல இப்படி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு தையலை போட்டுடணும். அடுத்தது 2 பீஸையும் வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறீங்க, இந்த மாதிரி ஆம்கோலில் தையல் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைடு எல்லாத்துலேயுமே ஆம்கோலில் தையல் போட்டிங்கன்னா கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே ஜாயின் பண்ணும்போது இந்த கழுத்து சைட்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து ஜாயின் பண்ணாலும் சரி, இந்த பக்கத்தில் ஜாயின் பண்ணாலும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு கழுத்து கரெக்டாக நிற்கும். இதில் கையினுடைய உயரம் 20 இன்ச்சு வைக்கிறேன், ஃபுல் சைஸு. இதுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கை ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுடுறேன். இப்படி இருக்கிற சுற்றளவு அப்படியே வச்சுட்டு இதில் இருந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி எப்பயும் கை வரைகிற மாதிரியே வரைஞ்சிட வேண்டியது தான். மூன்றரை இன்ச்சு கை ஷேப் இங்கேருந்து 3.5 இன்ச்சு வச்சு இந்த வளைவு போட்டுட்டோம்.
இதை இந்த ஷோல்டரில் கரெக்டாக இந்த ஆர்காட் வர மாதிரி வச்சுட்டு இதுலேருந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த பீஸ் இதில் கரெக்டாக இருக்குது, அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கையில் ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சோண்டு ஆழம் எடுத்துடலாம். அப்படி அந்த ஆர்காட் பண்ணது கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக இருக்கிற மாதிரி இப்படி வந்துடணும். இதே மாதிரி அந்த கை ஜாயின் பண்ணிடணும். மொத்த உயரம் 55, அதில் பாடி உயரம் 16 போக மீதி 39 இன்ச்சு இப்போ பாவாடைக்காக வச்சுருக்கிறேன். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக விட்டுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கணும். இந்த ட்ரெஸ்ஸில் பைப்பிங் வச்ச பீஸு சென்டரில் வரணும், அதனால் இப்படி ரெண்டுத்தையும் இப்படி கரெக்டாக பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா இந்த இடத்த கரெக்டாக இப்படி வச்சு இப்படி 4ஆக மடிச்சுக்கிறோம். இப்படி 4ஆக மடிச்சுட்டு இந்த இடத்துல மடிப்பு பாகம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஆர்காட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆர்காட் பண்ணிக்கோங்க. ஆர்காட் பண்ணிட்டோம்னா எதுக்காக ஆர்காட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு சைட்லையும் அதே மாதிரி இந்த ஆர்காட் பண்ணது வரைக்கும் ஒரு சைடில் வந்துடும். மீதி இருக்கிற இந்த ரெண்டும் அப்படியே பேக் சைடில் வர மாதிரி அடையாளம் வச்சுட்டு நம்ம சுருக்கம் வச்சிடணும். பேக் சைடில் இந்த பீஸ் உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்களே, அதை என்ன பண்ணணும், இந்த பக்கமாக கொடுத்து இப்படி உள் சைடாக கொடுத்து ஃபுல்லும் இப்படி தையல் போட்டுடணும். அதுலேயும் இந்த மாதிரி ஆர்காட் பண்ணிக்கோங்க. ஆர்காட் பண்ணிவிட்டு அந்த ஜிப்புக்கு நேராக அந்த ஆர்காட் வர மாதிரி வச்சுட்டு செஞ்சோம்னா சென்டர் நமக்கு கரெக்டாக வந்துடும். பாவாடையில் மடித்து நம்ம ஆர்காட் பண்ணோம்ல, அதை கரெக்டாக இந்த சென்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு நேராக வச்சுட்டு இதுலேருந்து இப்படி தையல் போட்டுடணும். இப்போ இந்த தையல் போடும்போது இதை உள் பக்கமாக வச்சு நான் எப்படி தையல் போடுறேன். இப்போ பேக் சைடில் இந்த இடத்துல உள் பக்கமாக வச்சு தையல் போட்டிருக்கேன். பிசிர் பாகம் இப்போ வெளி பக்கத்தில் தெரியுது. அடுத்த பீஸ் நம்ம தைக்கும்போது இப்படி தைச்சிட்டு திருப்பும் போது பிசிர் பாகம் இந்த பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் சென்டரில் வந்துடும். அதனால தான் இந்த மெத்தடில் இப்படி வச்சுருக்கிறேன். இதில் கை கீழ் சுற்றளவு 4.5 இன்ச்சு வச்சுங்க. இதிலேருந்து 4.5 இன்ச்சு வச்சுட்டு இதுலேருந்து கிராஸாக ஜாயின் பண்ணிடணும். இந்த ஜாயின் பண்ண பக்கம் இப்படி கை ஜாயின் பண்ணிட்டு வரோம்ல, அந்த பக்கம் வர மாதிரி இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல சைடு ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த கையும் ஜாயின் பண்ணிடணும். இதில் சைடு ஜாயின் பண்ணும்போது 2 தையல் போட்டுருங்க. அதே மாதிரி கை ஜாயின் பண்ணுறதுலேயே 2 தையல் போட்டு முடிச்சிடணும். பாவாடையில் இதுவும் நல்ல பக்கம், பாடிலையும் நல்ல பக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம ஃப்ரண்ட் சைடில் ஆர்காட் பண்ணோம்ல சென்டரில், அந்த இடத்துக்கு நேராக இந்த பைப்பிங்கை கொண்டு வந்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தையல் போடணும். இதில் தையல் போடும்போது ஃப்ரண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு உள்ள இந்த லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள், இதை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா இது சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இதில் சுருக்கம் வச்சோம்னாக்கா பத்தாது, அதனால் இதை மட்டும் விட்டுடணும். விட்டுட்டு இந்த அளவுக்கு இங்கே நம்ம ஆர்காட் பண்ணியிருக்கிறோம்ல, அந்த அளவுக்கு சுருக்கம் மட்டும் வச்சிடணும். 4 மடிப்பாக மடித்து ஆர்காட் பண்ணோம்ல, அதில் ஒரு ஆஃபில் மட்டும் நம்ம சுருக்கம் வச்சிடணும்.
நம்ம அர்க்கட் பண்ணது இங்கே இருக்குது. கரெக்டாக அந்த அர்க்கட் பண்ணது இந்த சைடு ஜாயின் பண்ணிக்கிறோம்ல, அந்த இடத்துக்கு நேராக வர அளவுக்கு இந்த சுருக்கத்தை வச்சு முடிச்சிடணும். ஃப்ரண்ட் சைடில் சுருக்கம் வைக்கணும். ஃப்ரண்ட் சைடில் சுருக்கம் வைக்கும்போது நம்ம ஏற்கனவே இந்த பாவாடை லைனிங் கிளாத்தை ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த பாடி பக்கமே அப்படியே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா சுருக்கம் வச்சுட்டு வரணும். பேக் சைடில் அர்க்கட் பண்ணது அதே மாதிரி இங்கே இருக்குது. இந்த ஜாயின் பண்ணதுக்கு நேராக இந்த அர்க்கட் வர அளவுக்கு கரெக்டாக வச்சு முடிச்சிடணும். ஃப்ரண்ட்டில் அது மாதிரி முடிக்கும்போது இந்த பைப்பிங்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு சுருக்கத்தை வச்சு முடிச்சிடணும். ஃப்ரண்ட்டில் இந்த லைனிங் கிளாத் இருந்துச்சு இதில், அதை அப்படியே இந்த பாடி பக்கமாக வச்சு, இப்போ பாவாடை சுருக்க வச்சுருக்குறோம், இதை இந்த பாடி பக்கமாக வச்சு இதை ஃபுல்லும் இப்படி ஒரு தையல் போட்டுட்டு இப்படி திருப்பிடணும். இதில் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாவாடை கிளாத்தை பாடி பக்கமாக மேல் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணும்போது இந்த மாதிரி பிசுறு நமக்கு வெளியில் தெரியாது. இந்த 2 பீஸுக்கும் நடுவில் பிசுறு பாகம் வந்துடும். அதனால தான் இந்த மெத்தடில் தைச்சது. இந்த மாடல் மெட்டீரியல் வாங்கினா இந்த மெத்தடில் தான் வெட்டி தைச்சு பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள். இல்லைனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க.